ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிதிஷ் ஃபேமிலி. 100 டே வெயிட் லாஸ் சேலஞ்சில் டே 24 ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சண்டே அப்படின்றதுனால நிதிஷ் பயங்கர பிரிஸ்காக எக்ஸசைஸ் பண்ணுறான் அப்படின்னு நினைக்க வேணாம். 2 days ஃப்ரூட் ஃபாஸ்டிங் அப்படின்றத நல்லபடியாக ஃபினிஷ் பண்ணான். ஆனால் இன்னைக்கு அவனுக்கு ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் ஃப்ரெண்ட் வீட்டிலேருந்து வருது அப்படின்றதுனால பயங்கர குஷியாக எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கான். அது இன் பிட்வீனில் பார்த்துக்கலாம் என்ன அப்படின்றத. அவ்வளோ ஸ்பீடு எக்ஸசைஸ் எங்கேருந்து வந்ததுன்னு தெரில. பார்த்தா 1 hour எனக்கு ஈக்குவலாக பண்ணிட்டு இருந்தான். சரி வா பண்ண அப்படின்ட்டு நாங்கள் 2 பேருமே நல்லா ஈக்குவலாக ஒரு 1 hour கிட்ட நல்லா எக்ஸசைஸ் பண்ணோம். அப்பர் பாடி, லோயர் பாடி, ஃபுல் பாடி எல்லாமே மிங்கிள் பண்ணி தான் எக்ஸசைஸ் பண்ணோம். நானும் நிதிஷும் சேர்ந்து. நான் ஒரு சில சமயங்கள் 10 kg வெயிட் வச்சு பண்ணுவேன். நிதிஷ் 1-2 kg வச்சு இப்போதைக்கு வெயிட் பண்ணுறான். ஒரு சில எக்ஸசைஸ்க்கு மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் இன்க்ரீஸ் பண்ணணும். இல்லைன்னா பாடி பெயின் அதிகமாகிடும். பசங்க ஸ்கூலுக்கு போகும்போது நம்ம அவ்வளோ புஷ் பண்ணவும் முடியாது. எக்ஸாம் வேறு இருக்கிறதுனால ரொம்ப புஷ் பண்ண முடியல. ஆனால் நல்லா எக்ஸசைஸ் பண்ணான். சண்டே லீவு அப்படின்றதுனால 1 hour சூப்பராக எக்ஸசைஸ் பண்ணி முடிச்சாச்சு. காலையில் 8 மணிக்கு ஃபஸ்ட்டாக எடுத்தது கமலாரன் ஜூஸ் தான் எடுத்தான். ஃபஸ்ட்டு எல்லாத்துக்குமே 2 பழம் கணக்குக்கு ஜூஸ் போட்டு எடுத்து குடிச்சாச்சு. இந்த ஜூஸ் குடிச்சா அடுத்து ஒரு 3 மணி நேரம் கழிச்சு ஒரு 11 மணி வாக்கில் தான் கிர்னி பழ ஜூஸ் எடுத்து குடித்தோம். கிர்னி பழத்தில் எப்பவுமே ஜூஸ் போடும்போது நான் அந்த உள்ள சீடோட சேர்ந்து ஒரு சதப்பகுதி இருக்கும். அதையும் சேர்த்து தான் போடுவேன். அது நல்லா இனிப்பாக இருக்கும். அதை நான் கீழே போட மாட்டேன் எப்பயுமே. அது சேர்ந்து போடும்போது நல்லா இனிப்பாக இருக்கும். அதனால நீங்கள் சுகர் எதுவும் ஆட் பண்ணணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. கிர்னி பழ ஜூஸ் செமையாக இருந்தது. 11 மணிக்குள்ளே எடுத்திருப்போம் கிர்னி பழ ஜூஸ். மதியானம் பார்த்தீங்கன்னா நிதிஷ்க்கு ஒரே சந்தோஷம். என்னென்னா ஃப்ரெண்ட் வீட்டில் ஃபுல் சிக்கன் கோழி வாங்கிட்டு செம்பரம்பாக்கம் ஏரியில் மீன் வாங்கும்போது அங்கே நாட்டுக்கோழி இருக்கும். சில சமயம் பிராயல் கோழி அங்கே தனியாக வளர்ப்பாங்க. ஃப்ரெண்டு வீட்டில் முழுசாக ஒரு கோழி வாங்கி கிரில்டு தான் பண்ணுவோம். ஓடிஜியில் பண்ணும்போது முழு கோழி வாங்கி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி கிரில்டு தான் பண்ணது. இதில் ஆயில் ஊற்ற மாட்டாங்க. மிளகா அப்படி போட்டு நல்லா ஊற வச்சு தயிர் போட்டு அந்த ப்ராசஸ்லாம் எனக்கு தெரியாது. நான் பண்ணது கிடையாது இதெல்லாம். ஸோ கிரில்டு தான் அவனுக்கு நான் ரொம்ப கொடுத்து விடாதமா கம்மியாக கொடுத்து விடுங்க அப்படின்னு. ஸோ அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. வீட்டில் பண்ணது நல்லா இருக்குமா, நம்மளும் ஒரு நாள் ட்ரை பண்ணலாம் அப்படின்னா. சரி நெக்ஸ்ட் வீக் வேணா ட்ரை பண்ணலாம்டா அப்படின்ட்டு மதியான சாப்பாடாக நிதிஷ் எடுத்துக்கிட்டது கிரில்டு சிக்கன் தான். சாயந்தரம் ஒரு 1 hour சைக்கிள் ஓட்டினா. பட் அது என்னால் வீடியோ எடுக்க முடியல, வெளியே பசங்களோட போனதுனால. நைட்டுக்கு கடைசியாக எடுத்தது இளநீ வாங்கிட்டு நாங்கள் தான் இளநியில் ஸ்ட்ராபெரி போட்டு ஜூஸ் மாதிரி போட்டோம். சூப்பராக இருந்தது. அங்கே குடிச்சது ரொம்ப பிடிச்சிருந்தது. எங்களுக்கு கடையில் குடிச்சிருந்தது. அதனால அந்த ஜூஸை வீட்டில் ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு. இளநியில் ஜூஸ் போட்டால் நல்லா தான் இருக்குது. என்ன கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது. நைட்டு கடைசியாக எடுத்தது நிதிஷ் இளநீ ஸ்ட்ராபெரி ஜூஸ். நைட் டேட் வந்தது 24. எக்ஸசைஸ் ஓகே, சைக்கிளிங், நோ ஜங்க் ஃபுட். 55. ஏன் இப்படி அடிச்சிருச்சு எழுதுற? 55.9 இங்கனக்குள்ள எழுது. கிளியராக எழுது. ஓவர் ரைட்டிங் பண்ணவே கூடாது எப்போயுமே மேக்ஸில். 55.9. ஃப்ரூட் ஃபாஸ்டிங் நல்லபடியாக முடிச்சிட்டியா? ஓரளவுக்கு. நீ ஏன் ஃப்ரூட் ஃபாஸ்டிங் இருந்துன்னு இப்போ தான் தெரியுது. சிக்கன் சாப்பிடலாம் அப்படின்னு தானே. நான் ரொம்ப சாப்பிடாம கொஞ்சமாக சாப்பிட்டா ஓகே தான். ஹோம்மேடு ஓகே தான், வெளியில் வாங்கி தான் சாப்பிடக்கூடாது. ஓகே. நாளைக்கு ஸ்கூல் இருக்கா? சாட்டர்டே சண்டே லீவ் முடிஞ்சிருச்சு. நாளையிலேருந்து ஸ்கூல் போகணும். ஸ்கூல் போனாலும் எக்ஸசைஸு டயட்டாக கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். அதுதான். ஓகே, கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். ஓகே டன். குட் நைட். குட் நைட்.